நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சென்னை. 255 அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் 1,29,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு. உங்கள் அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் பர்னிச்சர், கூடுவாஞ்சேரி, கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு. சார், தாவேகாவுக்கு ரஜினி ரசிகர்கள், விஜய் ரசிகர்கள், அஜித் ரசிகர்கள், சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் எல்லாமே ஓட்டு போடுவாங்கன்ற ஒரு இது இருந்தது. ஆனால் இப்போ ரஜினி ரசிகர்களாக தாவேகா பக்கம் இருக்க மாட்டாங்களா சார்? ரசிகர்களுக்குன்னு ஓட்டு இல்லைங்க தம்பி. இஷ்யூக்கு தான் ஓட்டு. ஓகே. பிரச்சனையை மையமாக வச்சு தான் வாக்கு. அதனால தான் எங்கள் அண்ணன் ரஜினிகாந்த் 2004 தோத்த இடத்துல நான் 2009 டிக்ளேர் பண்ணி டாக்டர் ஐயாவை தோக்கடித்தேன். வரலாறு. மனிதநீதிக்கு மனிதநீதினு 98 டாக்டர் ஐயாவுக்கு பாமக துணைத் தலைவர், செய்தி தொடர்பாளர், அரசியல் தலைமைக்குழு உறுப்பினராட்டு கலைஞர் அந்த கட்சியை காலி பண்ண பார்க்கும்போது புதுச்சேரியில் ஒரு சீட்டு, தமிழ்நாட்டில் ஒரு ரிசர்வ் சீட்டுன்னு காலி பண்ண போகும்போது 4 சீட்டுக்கு தகுதியான கட்சிக்கு சோஷியல் போர்ட்ஸ்னு சொல்லி ஒரு கூட்டணி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து 5 சீட்டு வாங்கி கொடுத்து பாமக பெரிய வெற்றி பெற செய்தன்னா, மனிதநீதிக்கு மனிதநீதி 2009 திருமாவளவன் பாமக எதிராக போகும்போது யாதவர், உடையார், ரெட்டியார், கஞ்சம் ரெட்டி, கவராநாயுடு, அகமுடையார், கள்ளர், மீனவர், கிராமணி, இந்த வடபகுதியில் தொண்டை மண்டல வேளாளர், கார்காத்த வேளாளர், செங்குந்தர், கைகோளர்னு எல்லா சமூகங்களையும் திரட்டி பிசி பேரவன் ஒன்று வச்சு ஜூனியர் உடன் பத்திரிகையில் பேட்டி கொடுத்து அத்தனை தொகுதியில் தோக்கடிக்க போகிறோன்னு சொல்லி இவங்க மாறி மாறி ஒரு ஐயான்னு கலைஞர் புரட்சி தலைவியும் காலில் விடுறது, அப்படியே போட்டு காலில் விடுறது பிற சமூகங்களுக்கு பெரிய பாதிப்பாக இருக்குங்கிறத கருத்தை சொல்லி நம்ம அந்த களத்துக்குள்ளே 2009 சொல்லி பாமகவை நம்ம தோக்கடித்தோம். ஆனால் அண்ணன் ரஜினிகாந்த் 2004 பாமகவை எதிர்க்கிறதாட்டு எல்லா கட்சியும் எதிர்த்து அண்ணன் ஆதரித்த கேண்டிடேட்டே டெபாசிட் இழந்தது. இதை நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறோம்னா, ஆனானப்பட்ட ரஜினிக்கே இந்த கதின்னா ஒரு இஷ்யூ இல்லாமல் பரையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு சீமான உயர்த்துன்னு சொல்லும்போது கருத்து சொல்ல மாட்டேன். தமிழிலிருந்து வந்ததான் தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு சொல்லும்போது கருத்து சொல்ல மாட்டேன். பிராண்டிங்ஸ்க்கு கூடாதுன்னு சீமான் சொல்லும்போது கருத்து சொல்ல மாட்டேன். இப்படி எதிலுமே கருத்தில்லா கந்தசாமியாக இருந்துக்கிட்டு நீ வந்தால் சரத்குமாருக்கு திருமங்கலம், எனக்கு நாடியில் வெட்டி, எம்ஜிஆருக்கு நாடியில் வெட்டி, எம்ஜிஆருக்கு திண்டுக்கல், எனக்கு திருமங்கலம்னு சொன்னேன். சரத்குமார் கதியில் தான் விஜய் போவாருங்கிறத நாம் சொல்கிறோம். ரஜினியும் இதை தெளிவாக உணர்ந்துக்கிட்டு இந்த கருத்தை சொல்கிறாரு. இந்த கட்டத்துக்குள்ளே ரஜினி ஆதரித்து 96 பெரிய வெற்றி கிடச்சிது. 98 ரஜினி ஆதரித்தும் வாஜ்பாய் தலைமையிலான அணி தான் வெற்றி பெற்று திமுக தமாக தோல்வி அடைஞ்சது. பட் கராத்தே தேவராஜன் ரஜினிக்குள்ள வேல்யூவை நண்பர் கொடுக்குறாரு, அதை நான் மறுக்க வரல. அதற்கு பிறகு 2004 ரஜினியை மீறி ஜெயிக்கும் போது ஊதி பறக்க விட்ட பலூனில் ஊசியை வச்சு குத்திட்டேன்னு டாக்டர் ஐயாவே சொன்னார். அந்த டாக்டர் ஐயாவை 2009 அவருக்கும் கட்சிக்கும் எனக்கும் சேர்த்து தான் அது ஒரு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தனா, மனித நீதிக்கு மனித நீதிங்க அடிப்படையில் அவ்வளோ சீட்டையும் தோற்கடிச்சு காட்டினேன். அப்போ இஷ்யூ தான் முக்கியம், ரசிகர் மன்றம் முக்கியம் அல்ல. ஸோ ரஜினி ரசிகர்களையும் தமிழ் தேசியம்ங்கிறதுலையும் சீமான் லீடர்ஷிப் கரெக்டுங்கிறதுலையும் வாக்களிப்பாங்க. பட் சிவகார்த்தியன் ரசிகர்களையும் அந்த முடிவெடுப்பாங்க. சிவகார்த்தியனுக்கு எதிராக முத்திரை குத்தும் போது சிவகார்த்தியன் போல்டாக நீங்கள் விக்கிரவாண்டியில் சீமானுக்கு 6 விழுக்காடு வாக்கு தான் இருக்குது, நம்ம விக்கிரவாண்டி இதில் மைக்கு போட்டோம்னா நமக்கும் ஓட்டு இல்லைன்னு சொல்லிடுவான்னு ஒரு நாடகசாலை ஒரு சந்தர்ப்போத நிலைப்பாட்டில் யாருக்கும் ஆதரவு இல்லைன்னு திடீர்னு ஒரு அறிக்கை விட்டாப்புல. நீ 2024 மக்களவை தேர்தல் நிலைப்பாடு தானே போனோம், நீ நயவஞ்சகத்தனமா யாருக்கும் ஆதரவு இல்லைங்கிற மாதிரி ஒரு அறிக்கையை விட்ட. அப்போ சிவகார்த்தியன் போல்டா போய் சீமான வீட்டில் பார்த்தாப்புல. இன்னைக்கு தாய்க்கிழவி படத்தை சிவகார்த்தியன் சீமான்லாம் இருந்து பார்க்குறாங்க. இது சிவகார்த்தியன் சீமான் மேலே ஒரு பட்டுதல் கொண்டவர், 2 பேருக்கும் நட்பு இருக்குங்கிற மாதிரி காட்டுமே தவிர சிவகார்த்தியன் ரசிகர்களில் தமிழ் தேசியத்தில் ஈடுபாடு கொண்டவங்க சீமானுக்கு வாக்களிப்பாங்க. எல்லா சிவகார்த்தியன் ரசிகர்களும் சீமானுக்கு வாக்களிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி எல்லா ரஜினி ரசிகர்களும் வாக்களிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. வாக்குங்கிறது கொள்கை அடிப்படையில் இஷ்யூ பேஸ்டாக தான் நடக்குமே தவிர முகத்துக்கு வாக்கு இல்லை. அதைத்தான் அண்ணன் 96 மிகப்பெரிய வெற்றி பெற்றதை சொல்லக்கூடிய நான் 2004 நான் அவர்கிட்ட விசிகா திருமாவளவனுக்கு ஆதரவு கொடுங்க, மற்ற 5 தொகுதியும் ஆதரவு கொடுங்க, மற்ற தொகுதிகளில் ரெட்டலை இருக்கட்டு இது ரெட்டலைக்கு ஆதரவு கொடுப்போம்னு சொல்லும்போது அவர் எல்லா தொகுதியிலையும் ரெட்டலை தாமரைக்கு ஆதரவு கொடுத்து திருமாவளவன் 2வது போலீஸ் ஸ்டேஷனில் 3ஆவது பேட்டாப்பில். நான் திரும்ப இதை ஏன் சொல்கிறோம்னா, நீங்கள் ராமதாஸ் கூட கூட்டணி போகாமல் கையில் வராத பறையர் ஓட்டெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குன்னு குருட்டு கணக்கு, தப்பு கணக்கு, ஏமாளி கணக்கு சகஜ மாதிரி நம்ம சொல்லுவோம். அதான் நடக்கும். பறையர்கள்லாம் ஏமாளி, சும்மா யோசியில் உனக்கு ஓட்டு போட்டுருவான், நீ ஒரு தப்பு கணக்கு போட்டு பாமகவோட கூட்டணி
போனால் ரஜினிகாந்த் கேண்டிடேட்டே 3வது போயிட்டாருன்னா, ஜெயலலிதா சங்கராச்சாரியார் கேண்டிடேட்டே 3வது போயிட்டாருன்னா, உன்னோட அரசியல் வந்து நார்தன் தமிழ்நாட்டில் இப்போ வன்னியர் வெர்சஸ் பரையர் போலீஸ் ஸ்டேஷனில் நான் ஸ்டார்டர் ஆட்டு பிக்கப்பே ஆகாது 70 தொகுதியில்னு சொல்கிறதுக்கு தான் 2004 ரஜினிகாந்த் தோத்த இடத்துல அவர் தம்பி ரவீந்திரன் துரைசாமி சமூகவியலில் உள்ள அரசியலை முன்னெடுத்து பரையர் சமூகத்தையும் திருமாவளவனையும் பாமகக்கு எதிராக திருப்பி பிற்படுத்தப்பட்ட சமூகங்களின் பாதிப்புகளை அவங்கள்ட்ட ஊரா சென்று அந்த சமூகங்கள்கிட்ட வெளிப்படுத்தி அவ்வளோ தொகுதியும் தோக்கடிச்சங்கிற இதை நாம் சொல்கிறோம். ஸோ நம்மளோட இது வந்து ரஜினியோட ப்ளஸ்ஸையும் சொல்கிறோம், மைனஸ் விழுந்த இடத்தையும் சொல்கிறோம், காரியங்களையும் சொல்கிறோம். நீ வந்து என்ன நினைக்கிறன்னா, நம்மளோட இது எல்லாமே ரஜினி பின்னணி இருக்குன்னு நீ தப்பாக நினச்சி ரஜினி அதில் சீண்டி இருக்கிற, அதில் 100க்கு 100 உண்மை இல்லை. இப்போவும் நான் ரஜினி 2004 தோற்றதும் எங்கள் பிற்படுத்தப்பட்ட ஒரு கூட்டமைப்பு அன்பான் யாதவ், கிருஷ்ணாந்த் யாதவ், உடையார் சங்கம் எல்லாமே சேர்ந்து பாமக அனைத்து தொகுதியிலும் தோக்கடிச்சதையும் ஏன் திரும்ப நான் சொல்கிறோம்னா, இஷ்யூ தான் முக்கியம், இஷ்யூ தான் பிரச்சனை. மக்களை காப்பாற்றும். நீ உன்னோட முகத்துக்கு ஓட்டெல்லாம் உனக்கு சொல்லதுக்கு தகுதியும் கிடையாது, அருகதையும் கிடையாது. உன் முகம் போனியாகாத முகம்னு 2014 உன் முகம் போனியாகாத முகம்னு தம்பி ஜோசப் விஜய்க்கு முகத்தை ஜெயலலிதா நிரூபிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு தம்பி ஜோசப் விஜய் ஜெயலலிதா மறையிறத அரசியல் பேசல. தம்பி ஜோசப் விஜய்க்கு போல்னஸ் இதுதான். இவ்வளோதான்ப்பா தம்பி நீ அது பிறகு ஜெயலலிதா சாகர பிறகு அரசியல் பேசல. உயிரோடு இருக்கும்போதே ஒரு ஜாதி ஆட்சி, கள்ளச்சார ஆட்சி, கந்துவெட்டிக்காரன் ஆட்சின்னு ஜெயலலிதா ஆட்சியை 96 வீழ்த்தினவன். நடராஜனுக்கு நமக்கு வந்த முதல்ல தேவேந்திர குல வேளாளர்கள் நாடார்களோட அந்த அரசை வீழ்த்த நிற்கிறாங்கன்னு போல்டான். இப்போ நடராஜனுக்கு நமக்கு முதல்ல இருந்தது. அது அந்த டைரக்டர் கடைசி விவசாயி அந்த தம்பிக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ நீங்கள் வந்து ஜெயலலிதா சாகிறது வரை திரும்ப நீங்கள் அரசியலே பேசலை. இதுதான் உங்களோட முகத்துக்கோட லட்சணம். உங்கள் முகம் போனியாகாத முகம்னு ஜெயலலிதா நிரூபிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களை லெஃப்ட் ஹேண்டில் விக்கிரவாண்டியில் உதயநிதி ஸ்டாலின் டீல் பண்ணிட்டாப்புல. போலரைசேஷன் தான் வரும்னு நம்ம சொன்னோம். ஜான அரிக்கசாமி சொன்னார் 20 விழுக்காடு ஓட்டு விஜய்க்கு இருக்குது, 50,000 ஓட்டு ஆன்லைன் மெம்பர் இருக்காங்க, ஒரு மண்ணும் கிடையாது. நம்ம சீமாட்ட சொன்னோம், நம்ம சொன்னதான் கரெக்டாக வந்தது. அப்போ விக்கிரவாண்டியில் போலிங் கூடி போச்சு, திமுக போலிங் கூடி போச்சு, நோட்டாக்கு ஓட்டு குறைஞ்சி போச்சு. லெஃப்ட் ஹேண்டில் உதயநிதி ஸ்டாலின் உங்களை டீல் பண்ணிட்டு போயிட்டார். இது பொறுப்பாக எடுத்தாங்க. அது அவங்க அப்படி தான் செய்வாங்க. கமல்ஹாசனுக்கும் கனிமொழிக்கும் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஷுவர் ஷார்ட்டாக ஜெயிக்கும்னு தெரியும். அதுதான் அவங்க அதை உதயநிதி ஸ்டாலினுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவர் அந்த உங்களை அதில் வந்து அடிச்சு தள்ளிட்டாருங்கிறது நம்ம சொல்கிறோம்னா, எது அரசியல் எப்படி ஓட்டு இருக்குங்கிறலாம் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு களத்துக்குள்ளே நம்ம விஷயங்களை பேசக்கூடியவங்கிறதையும் ஜோசப் விஜய் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஏன் சொல்கிறோம்னா, ரஜினிக்கு நான் விஜய்க்கு எதிராக செயல்படுறது மோடியை ஏமாற்றக்கூடிய ராகுல் ஆளுநர் தான் பண்ணுறேன்னே தவிர இதில் ரஜினிக்கு துளியும் சம்பந்தம் கிடையாது. அப்படி நீங்கள் தப்பாக நினச்சிருந்தீங்கன்னா உங்களோட நிலைப்பாட்டை மாற்றிக்கிட்டு ஆதவர்ஜுனா பேசுனது தவறு, விஜய்க்கு சம்பந்தம் இல்லைன்னு ஒரு அறிக்கை கொடுத்துருங்க. அதான் கரெக்ட். ஓகே, இன்றைக்கு வரைக்கும் ஆதவர்ஜுனாவோ தாவேக்காவோ அதை மறுக்கலை, மன்னிப்பும் கேட்கல. ரஜினி ரசிகர்கள் சார்பாக தமிழ்நாடு முழுக்க போஸ்டர்ஸ் ஆதவர்ஜுனாவுக்கு எதிராகவோ தாவேக்காவுக்கு எதிராகவோ ஒட்டப்பட்டிருக்கு. காக்கா கழுகு கதையிலேருந்து இப்போ வரைக்கும் ரஜினிக்கும் விஜய்க்கும் நடக்கிற அந்த பனிப்போர் என்ன சார் அது? அதான் முடிஞ்சு போச்சே, ஜனநாயகம் முடிஞ்சு போச்சே. சிவகார்த்தியின் படத்துக்கு எதிராக கூட உன் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாத அளவுக்கு பரிதாபமான நிலைமைக்கு ஒன்று ஆளாக்கிட்டோமே. சொல்லிதானப்பா செய்தோம். நான் நடந்ததுக்கெல்லாம் கிளைம் பண்ணக்கூடியவங்க இல்லை. தாளிங்க நாடார் தொண்டை ரவீந்திரன் துரைசாமி ராமதாஸையும் அடித்தோம்னா அத்தனை தொகுதியிலும் தோக்கடிப்போன்னு பேட்டி கொடுத்து ஏன் தோக்கடிப்போன்னு சொல்லி தான் அடித்தோம். அதே மாதிரி 8ஆம் தேதி 9ஆம் தேதி ரிலீஸ் படத்தில் மதிப்புக்குரிய லட்சுமி சுப்பிரமணியம் பி கரஸ்பாண்டன்ட் அவங்க எல்லாருமே இருந்தாங்க. விஜய் சார்பாக கூட ரொம்ப பண்பான ஒரு தம்பி வந்து பேசினாப்புல, ரொம்ப பண்பும் ஒரு இதுவும் இல்லை. அது இப்போ நம்ம பாராட்டணும், பண்பாளர் வந்து பேசும்போது அந்த இடத்துக்குள்ளே ஜனநாயகம் வராதுன்னு சொல்லி தான் நம்ம அடித்தோம். ஸோ உங்களுக்கு வந்து நாம் மோடி சென்ட்ரிக்காக செயல்படுறதுல ரஜினிகாந்துக்கு பின்புலம் இருக்குன்னு நினைக்கிறீங்க. தப்பு கிடையாது. அதனால் இதை உண்மையை புரிஞ்சுக்கிட்டு ஆதவர்ஜுனாவுக்கு கருத்தை வந்து உங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நீங்கள் சொல்லணும். இதில் என்ன வெறுப்பாயிட்டாருன்னா, ரொம்ப கனவு கண்டார். 10 கோடி ரூபா ஜான அரிக்கசாமி கொடுத்ததே அரசியலை விட இந்த படம் ஓடுறதுக்கு தான். அதில் அடி நொறுக்கிட்டோம்ங்கிற போது அவரால் ஜீரணிக்க முடியல. அது நம்ம தான் பண்ணுறோங்கிறத சொல்லி அதை கிளைம் பண்ணுறக்கூடிய லெவல் தான் மோடிக்காக. அந்த இடத்துக்குள்ளே தான் நாம் வந்து ரஜினி தோற்று நாம் ஜெயித்த இடத்தையே இது பண்ணுறோம். இந்த இடம் தான் டே 1 பிரச்சனை. நம்மளை ரஜினி சென்ட்ரிக்காட்டு தூண்டி விட்டு நியூஸ் 7ல் அப்புறம் ரமேஷ்னு ஒரு தம்பியை வச்சு ரஜினி சென்ட்ரிக்காக தான் நம்மகிட்ட வந்தாங்க. நம்ம ரஜினி தோற்ற இடத்துல ராமதாஸ் 2009
சொல்லி தோக்கடிச்சிருக்கோங்கிறத பதிவு பண்ணதுக்கு விட மாட்டானுங்க. அந்த புள்ளியில தான் நம்ம சொல்கிறோம், ஜனநாயகம் பிரச்சனையில் ரஜினி அண்ணனுக்கு எந்த துளி சம்மந்தம் கிடையாது. மோடிக்கு எதிராக நீங்கள் வந்ததுனால சசிகலா அம்மையார் விஷயத்தில் நாங்கள் மோடி தரப்பு அருண்ஜேட்லி, ஜவடேக்கர், சுரேஷ் பிரபு, எல்லா பாஜக தலைவர்களும் டெல்லியில் 4-5 இடம், நான் கோசலாம், என் தம்பி கண்ணன் தான் ஆர்கனைஸ் பண்ணான். RSS கண்ணன் தான் அந்த இதை ஆர்கனைஸ் பண்ணான். நாடார் சங்கங்கள் மூலமாக சொல்லி இது பண்ணும்போது நாங்கள் எப்படி மோடி நன்மைக்காக செயல்பட்டோமோ அதே மாதிரி இது மோடி நன்மைக்காக செயல்பட்டது தான். இப்போ கூட இன்னொரு கருத்தை அதில் சொல்கிறோம். நாங்கள் ஜெட்லிகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது டெப்டி ஸ்பீக்கர் தம்பிதுரை வந்தார். ஜெட்லி கேட்டார், ஐயா நீங்கள் டெப்டி ஸ்பீக்கர்னால் எப்போ வேணாலும் யார் ரூமுக்கு வாங்க, சசிகலா மேயர் ஆள்லாம் வராதிங்கன்ட்டாப்புல. மெர்கன்டைல் பேங்க் இது சம்பந்தமாக இன்னொரு பிரபல எம்பி கூட இருந்தாப்புல, ராஜ்மோகன் ஒரு டைரக்டர் இருந்தாப்புல. அப்போ நாம் இவ்வளோலாம் ஏன் செய்தோம்னா சசிகலா தரப்பு வந்து ராகுல் காந்தி ஆதரவாளர்கள். அதே மாதிரி விஜய் விஷயத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா விஜய் ராகுல் காந்தி ஆதரவாளர்களுக்கு தான். துளியும் இதில் வந்து ரஜினிகாந்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஓகே. சிவகார்த்திகனுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஓகே. மோடிக்காக நாம பண்ணது. நீங்கள் வந்து அது சிவகார்த்திகன் பின்னணி, ரஜினி பின்னணிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா அது 100க்கு 100 ஜோசப் விஜய் தம்பி அவர்களே தவறு. சார் திரும்பவும் கேட்குறேன், காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லும்னு சொல்கிறாரு. எந்த காலத்தை மையப்படுத்தி திரு ரஜினிகாந்த் அவர்கள் சொல்கிறாரு? தேர்தல் முடிவுக்கு முன்னாடியே விஜய் தினகரன் 2.0, கமல்ஹாசன் 2.0 போயிட்டாருங்கிறது நான் சொல்கிறது கரெக்டுங்கிறது ரஜினிக்கு புரியும். சார் தேர்தல் தொடங்கியாச்சு, அந்த தேதியெல்லாம் அறிவிச்சாச்சு. 4 முனை போட்டி முந்துவது யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. 4 முனை போட்டி தானான்றதே ஒரு பெரிய சந்தேகமா இருக்கு. பலர் சொல்றாங்க 2 முனை 3 முனைன்னு சொல்றாங்க. முனை போட்டி தான் இருக்கு. எத்தனை முனை போட்டி சார்? விஜய் இன்னும் களத்துக்குள்ள வரலையே. ஒரு கூட்டணியா தனிச்சாங்கிறதுல இன்னும் ஏலம் விட்டுட்டுலாம் இருக்கிறான். யார் இவருக்கு சீட்டு கொடுக்குறா? 0%க்கு பலம் நிரூபிக்காதவருக்கு யார் சீட்டு கொடுக்குறா? என்ன பொய்களை விடுறாங்க? அவ்வளவு ஃப்ராடு. எங்க முருகன் சொல்லிட்டாரு, பாஜகவில் மத்திய அமைச்சர் சென்சார் போர்டில் உங்க படத்தை காலி பண்ண அந்த சென்சார் போர்டுக்கு அமைச்சராக வச்சுட்டு இருக்காரு. ஒரு விழுக்காடு கூட உங்களுக்கு கிடையாதுன்ட்டாரு. எம்ஜிஆர் காலம்லாம் முடிஞ்சு போச்சுன்ட்டாரு. அண்ணாமலை முன்னாள் தலைவர் அவர் சொல்லிட்டாரு, டீயும் காஃபியும் சேர்ந்தா தேராது, பொருந்தா கூட்டணிங்கிறாரு. அதில் கூட காஃபி வந்து நிஜம் 11.4, டீ வந்து கற்பனை டீ. மல்லிகார்ஜுன கார்கே ஏயா பலன் இருக்காத எங்கே ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னு கேட்டுட்டாப்புல. இது சிதம்பரம் எங்கே நின்னாரு, இடத்துல கூட நிற்கலன்ட்டாப்புல. அப்போ நீங்கள் இதுவரை களத்துக்குள்ளே வரலையே, உங்கள் கையில் ஓட்டே இல்லையே. இல்லாத ஓட்டுக்கு யார் சீட்டு தருவா? சிவாஜி எங்கே ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணார் ஜானகிக்கு? அல்லு அர்ஜுன் எங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணார்? நிரூபித்ததை பவன் கல்யாண் பண்ணார், நிரூபித்ததை விஜயகாந்த் பண்ணார். சும்மா நீங்கள் பிராண்டிங்க ஆட்களை விட்டுட்டு என்ன தேவை பண்ணால் நிரூபிங்க, ஒத்துக்கிட்டு போகிறோம், நமக்கு அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிரூபிக்கிறதுக்கு 214 போடணும், இஷ்யூஸை சொல்லணும். அது எதுக்குமே இல்லாமல் 2 கட்டா நாட்டு கூட்டணியாக தனிச்சாங்கிறதுல குழப்பத்தில் இருக்கும்போது தனித்து போட்டியிடறதுக்கு உங்கள்கிட்ட இருக்க எவனும் தயாராத போகுது. நீங்களும் ஒரு வியாபாரி, மற்ற வியாபாரிகளை எப்படி தனித்து போட்டியிட தயாராவான்? அதை ஒரிஞ்சினா மட்டும்தான் ஒரு கூட்டம் வரும். அந்த கூட்டத்தை விஜய்கிட்ட இருந்து நம்ம சுருட்டி எடுத்துகிட்டு போயிடலாங்கிற மாதிரி கொஞ்சம் வேகம் காட்டுற மாதிரி தெரியுது. மற்ற யாருமே வந்து விஜயை நம்பி பணம் செலவழித்து போட்டியிடுறதுக்கு ஆர்வம் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஓகே சார், பவன் கல்யாண் பேசுகிறாரு, 80 தொகுதி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, துணை முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நேற்று ஃபுல்லாக பேசிக்கிட்டு இருந்ததை பார்க்குறோம். அப்புறம் பவன் கல்யாண் தந்தி டிவியில் கொடுத்த அந்த பேட்டியில் கூட சொல்லியிருக்காரு போல், விஜய்கிட்ட பேசி 20 வருஷத்துக்கு மேலே ஆகுது, நாங்கள் கூட்டணி தொடர்பான விஷயங்களெல்லாம் விஜய்கிட்ட இது வரைக்கும் நான் பேசணுதும் இல்லை, பேச முயற்சித்ததும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்கலாங்க? 0% பலன் நிரூபிக்காதவர்னு மத்திய அமைச்சர் அடிக்கிறாரு. சரி, இப்போ தான் எல்லாம் தெளிவாயிட்டேன். ரஜினிகாந்துக்காக என்டிஏ கூட்டணியோட எல்லாரும் தெளிவாக நிற்கிறாங்களே, அப்போ நீ இல்லைன்னு தானே அர்த்தம், விஜயை மதிக்கலன்னு தானே அர்த்தம். எடப்பாடியே தெளிவுபடுத்திட்டாரு, தமிழிசையை ஆதரிச்சவங்களே தெளிவுபடுத்திட்டாரு. ரவீந்திரன் துரைசாமி சொன்ன கருத்துக்கு அதில் உள்ள எல்லா கட்சிகளும் வந்துட்டாங்களே. இப்போ புரியுதா ஜோசப் விஜய் தம்பி? புரியுதா யாருன்னு புரியுதா? சல்லி பசங்களை விட்டு என்கிட்ட விளையாட நினைக்கக்கூடாது. சல்லி பசங்க எங்கேருந்து வந்திருக்கேன், என் தரான்னு தெரியாமல் விளையாட நினச்சதின் விளைவு நீங்கள் இவ்வளவு இடர்பாடுகளுக்கும் ஆளாகிறீங்க. பாசிட்டிவாக அரசியல் பண்ணியிருக்கணும். எதுக்கு ராகுல் வாழ்க மோடி ஒழிகங்கிற மாதிரி ஒரு எதிர்மறை அரசியல்? பாஜக மேலிடமும் சொல்லிடுச்சு சார், இந்த மாதிரி தாவேக்காவோட கூட்டணி பேச்சுவார்த்தை இல்லை, தமிழ்நாடு பாஜகவே விரும்பினாலும் அந்த கூட்டணி இனிமேல் வராது, நீங்கள் போய் தேர்தல் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை காலையில் கொடுத்துருக்காங்க. உண்மை, நம்ம கருத்து தான் மோடிக்கிட்ட எடுபடுதுன்னு என் சகோதரர் தமிழக பாஜகவின் முகம். அண்ணா ஃபைட் பண்ணுங்க, போராடுங்க, விடாதீங்கன்னா, உங்கள் கருத்தில் நீங்கள் உண்மையாக இருங்கன்னா மோடிக்கு உறுதியானவர்னான்னு என்னை பாராட்டினவர். அவர் கட்சி கட்டுப்பாடுபடி அவர் போகும்போது உங்கள் கருத்து மோடிக்கிட்ட எடுபடுதுனாங்கிறத சொல்லத்தான் செய்தார். அது எடுபட்டிருக்குங்கிறதுல நம்பிக்கை
நமக்கு முழுமையாக வந்துட்டு இருக்கு. ஓகே, என்னதான் இருந்தாலும் விஜய் வந்து தடாலடியான ஒரு முடிவு எடுத்து பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட போறாராம். அங்கே வந்து ஒரு பெரிய கட்சி அலுவலகம் வந்து திறந்துட்டு இருக்காங்க. பெரம்பூரில் விஜய் எப்படி சார்? ஜனநாயகத்தில் அவருக்கு உரிமை, மக்கள் முடிவு செய்யிட்டு. விஜய் சட்டமன்றத்துக்கு போகிறதுக்கான அவர் நிற்காம கூட ஓடிடுவாருங்கிறதுனால தான் நான் அதை சொல்லாமல் வரட்டும் பார்ப்போங்கிறதுக்காக சொன்னேன். ஓகே சார், சீமான் அவர்கள் 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருந்தார் சார். தனித்து விடப்பட்டாரா, தனித்து நின்னாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. சீமான் தனிச்சு நிற்கிறாரு, உறுதியாக நிற்கிறாரு. விஜய் தனித்து விடப்பட்டார், விஜய் குழப்பவாதி, விஜய் ரெண்டுங்கட்டான், விஜய் பச்சோந்தி. சீமான் தெளிவானவர், ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் பிரேவ்னு தெளிவாக நிற்கக்கூடியவர். கமலஹாசன் சீமான் கம்பாரிசன் சீமானுக்கு பலன் அளித்தது போல் விஜய் சீமான் கம்பாரிசனும் சீமானுக்கு பெரிய பலன் அளிக்கும் என்று நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். அதுதான் நடக்குது. அதை அண்ணன் ரஜினிகாந்தும் புரிஞ்சுக்கிட்டு அறிக்கை விட்டுருக்காரு. ஓகே சார், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு கால் சந்திப்போம். நன்றி சார். நன்றி.